Taste the Daily. சென்னை அடையாறு பேருந்து பணிமனை அருகே கஞ்சா விற்ற 2 பெண்களை பிடித்து 26 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அடையாறு பேருந்து பணிமனை அருகே 2 பெண்களை பிடித்து சோதனையிட்டதில் கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரியவந்தது. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த ரெஜினா மேரி மற்றும் நாப்பாளையத்தைச் சேர்ந்த பிரியங்கா என்பது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 26 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. விடியா ஸ்டாலின் அரசில் பெண்கள் கஞ்சா விற்பனை செய்யும் அளவுக்கு காவல்துறை திறனற்று இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். பெங்களூருவில் இருந்து போதை மாத்திரைகள் வாங்கி வந்து கோவையில் விற்ற நாகாலாந்து இளைஞர் பிடிபட்டார். வடகோவை மேம்பாலத்தில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலை அடுத்து அங்கு நின்றிருந்த நபரை பிடித்து விசாரணை நடத்தினர். நாகாலாந்து மாநிலம் திமாபூரைச் சேர்ந்த லென்ஜாங்கம் என்பதும் பெங்களூரு, மும்பையில் போதை மாத்திரைகளை வாங்கி கல்லூரி மற்றும் இளைஞர்களுக்கு அதிக விலைக்கு விற்றது தெரியவந்தது. அவரை பிடித்து 36 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. பொம்மை முதலமைச்சரின் திறனற்ற ஏவல் துறையால் போதை மாத்திரைகள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் கால் டாக்ஸி ஓட்டுநர் காருக்குள் இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வண்ணாரப்பேட்டை கண்ணன் ரவுண்டானா அருகே நிறுத்தப்பட்டிருந்த கால் டாக்ஸியில் இளைஞர் ஒருவர் உடம்பில் தோல் உரிந்த நிலையில் கிடந்துள்ளார். அவரை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். விடியா ஸ்டாலின் அரசு காவல்துறையினர் ரோந்து செல்லாததால் இதுபோன்ற குற்றங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.